ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காவல்துறையின் மீது நம்பிக்கை எங்களுக்கு இல்லாம சார், குற்றச்சாட்டு எங்கள் மேல நீங்க பரப்பி விட்டது. என்றைக்கு புகார் வந்திருக்கிறதோ அன்றைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் நிரூபித்தால் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். 24 அன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றே சவால் விடுகிறேன். இந்த பொய்ய தைரியமா டிவி சேனல்ல கூட வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 24ஆம் தேதிக்கு முந்தைய புகார் காப்பி ஒன்றை திமுக வெளியிட்டால் பிறகு பேசுவோம். தமிழ்நாடு போலீஸே இது விசாரித்திருக்கலாம், அது எங்களுக்கும் தெரியும். எங்க ஆட்சியில போலீஸ் நல்லா தான் இருந்தது. சிபிசிஐடி விசாரிச்சிருக்கலாம், அன்னைக்கு போலீஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர்கள் விசாரித்து இந்த குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று சொல்லி இதே தண்டனை வாங்கி கொடுத்திருப்பார்கள். இருந்தாலும் கூட இன்னைக்கும் ஸ்டாலின் என்ன பேசிட்டு இருந்திருப்பார்னா, திமுகவை பொறுத்தவரை அவன் குற்றவாளி என்று தெரிந்த உடனேயே அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஞானசேகரனுக்கு சொன்னதை போல. ஆனா பொள்ளாச்சி இஷ்யூல பொறுத்த வரைக்கும் அருளானந்தம் அதிமுக மாணவரணியில் இருந்தவர் தானே, அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. ஞானசேகரன் குற்றம் சாட்டப்படுறார் அப்படின்னு நிரூபணமான உடனே 6 மணி நேரத்துல அவரை கைது பண்றாங்க, குண்டாஸ்ல போடுறாங்க. இன்ன வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கேஸ் ஸ்ட்ராங் பண்றாங்க. ஆனா பொள்ளாச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த அருளானந்தம் அப்படின்றவர் காப்பாற்றப்பட்டாரு, அவர் அவ்வளவு சீக்கிரம் கைது செய்யப்படல. இந்த இடத்துலதான் அதிமுகவோட தோல்வி அப்படின்றது திமுகவோட கிளைமா இருக்கு. நீ ஏன் சிபிஐக்கு கொடுக்காம தயங்குறீங்கதான் கேள்வி. ஒரு ஞானசேகரன் இல்லை. ஞானசேகரனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சார்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றால் இது சிபிஐக்கு போகணும். இதைத்தானே வலியுறுத்துறோம். அப்ப நாங்க செய்தது பிழை என்று எந்த இடத்துல சொல்ல முடியும்? நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம், அதை நீ ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறோம். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் நமது அம்மா இதழின் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பொள்ளாச்சி வழக்குல 6 ஆண்டுகளுக்கு பிறகு 9 குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கு, ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி அதிமுக பார்க்குது? ஆமா, இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்று இருக்கிறோம். உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன காரணம்னா, இப்படி ஒரு மனிதகுல விரோத குற்றத்தை செய்தவர்கள் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு மிகப்பெரிய தண்டனை, இருப்பதிலேயே அதிக தண்டனை என்னவோ அதுக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இருந்தோம். அது நடந்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான அம்சம் நாங்கள் பார்க்கறது அப்படின்னா, இந்த நாட்டுல விளிம்பு நிலை மக்கள், சாதாரண மக்கள், நீங்க எந்த அரசியல் பின்புலமோ பெரிய பொருளாதார பலமோ அல்லது பெரிய அதிகார வர்க்கத்தான தொடர்போ இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் மிக பெரும்பான்மையான மக்கள். அந்த மக்களுக்கு அவர்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது, இந்த நாட்டினுடைய சட்டத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது மீண்டும் ஒரு முறை வலுப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் எங்களுக்கு இதில் இருக்கிற மகிழ்ச்சி. இந்த நாடு நம்மை கட்டாயம் பாதுகாக்கும். இப்படியான குற்றங்கள் நடைபெறுகிற போது இந்த மாதிரியான காட்டுமிராண்டிகளிடமிருந்து இந்த உயர்ந்த ஜனநாயகம், இந்த சட்டங்கள் அதை அந்த சட்டத்தை பிரயோகப்படுத்துகிற நீதி அமைப்புகள் நம்மை காப்பார்கள் என்கிற நம்பிக்கையை அந்த சாதாரண மக்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியாக. இந்த ஒரு வழக்குல 2 கட்சிகளும், திமுக அதிமுக 2 கட்சிகளும் இது எங்களுக்கான கிரெடிட் அப்படின்னு எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது 2 கட்சியிலும் உண்மையில கிரெடிட் எடுக்கலீங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுக்கான கிரெடிட் என்றதை நாங்க சொல்லவே இல்லை. இதுல இந்த சிக்கல் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா, முதலா இதை அரசியல் படுத்தி ஒரு பதிவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய எக்ஸ் தளத்துல பதிவிடுறாங்க. அது வரைக்கும் நீங்க காலையில தீர்ப்பு வந்ததிலிருந்து அவங்க குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு பிறகு தீர்ப்பு விவரம், தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகிற அந்த நேரம் வரை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சி தெரிவிச்சுதான் பதிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் தான் முதலிலே என்ன போட்டாருன்னா, இந்த இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், அதிமுக காரர்கள் காப்பாற்ற விரும்பியவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், யார் அந்த சார் என்று கேட்டு போட்டார். எல்லாருக்கும் தெரியும் யார் அந்த சார் என்கிற முழக்கம் எதற்காக வைக்கப்பட்ட முழக்கம் என்று. அப்போ அப்படின்னா அதையே இந்த தீர்ப்போடு சேர்த்து திசை மாற்றுவதற்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரே ஒரு குறுக்கு வழியை கையாளுகிறார் என்கிற அது நிலை வந்த பிறகுதான், அதன் பிறகு அதிமுக அதற்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டது. எனவே அதிலே நாங்கள் என்ன செய்தோம் என்பதை எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டு, நாங்கள் அதை செய்தோம், அதற்கு நல்லது நடந்திருக்கிறது, சிபிஐக்கு நாங்கள் உத்தரவிட்டோம், இன்றைக்கு அதுக்கு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. இதே போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகளில் ஒன்றுக்காவது நீங்கள் சரியான தீர்வை நோக்கி போயிருக்கிறீர்களா என்கிற கேள்வியை எழுப்பியிருந்தார். எனவே அவங்களும் அவங்க ஒவ்வொரு இஷ்யூ நடக்கிறப்ப அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணதான் செய்யறாங்க, சரியான முறையில காவல்துறையை வச்சு அதற்கான விஷயங்களை பண்ணதானே செய்யறாங்க. இல்ல, சரியான முறையில் காவல்துறையை வச்சு பண்ற விஷயங்கள் அப்படின்னா நாம மட்டும் எதிர்கட்சி மட்டும் அவங்களை
இவர்கள் சரியாக இல்லைன்னு சொல்லலையே. இந்த நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் சொல்லுதே, இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறதே, 70க்கும் மேற்பட்ட முறைகள் இந்த 4.5 ஆண்டு காலத்திலே நீதிமன்றத்தால் குட்டு வாங்கி இருக்கிறதே தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசினுடைய உளவுத்துறையும் செயல்படவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே. 100க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்திலே மரணித்து போனார்களே. இப்ப இந்த தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி முழுவதுமாக நீங்க சேலம் ஆத்தூர்ல தொடங்கி இங்க கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் எத்தனை கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கொலையிலே கூட குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் முடியவில்லையே உங்களால. பல கொலைகள் இன்றைக்கும் யாருமே தெரியாமல் அவர் நின்று கொண்டிருக்கிறது. அப்ப உளவுத்துறையும் காவல்துறையும் எந்த விதத்துல இந்த நாட்டுல இப்ப ஒண்ணு வேண்டாம், சட்டமன்றத்திலேயே நம்முடைய அமைச்சர் அறிவிக்கிறார், HIV தொற்றுள்ளவர்களினுடைய எண்ணிக்கை திடீரென்று ரொம்ப ரேபிட்டா அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. HIV தொற்று இருக்கிறவனுடைய எண்ணிக்கை எப்படி திடீர்னு அதிவேகமா அதிகரிக்கும்? ஒரே வாய்ப்பு தான் அதற்கு இருக்கிறது, போதை ஊசிகள் தான். அப்ப போதை ஊசி புழக்கம் என்பது நாட்டில் அதிகரித்து விட்டது என்பதைத்தானே அவருடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு காட்டுது. போதைப் பொருட்கள் இருப்பது என்பது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லையே. நீங்க வெளியே போய் பார்த்தா தெருவில் இறங்கினா கஞ்சாய் கிடைக்கிறதே. அப்ப இவ்வளவு கொடூரமான நிலை இருந்து கொண்டிருக்கிற போது பாலியல் குற்றவாளிகள் தொடர்ந்து இந்த சமூகத்திலே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த குற்றங்கள். அப்ப இதுல எதுலையாவது சரியான தீர்வை நோக்கி இந்த அரசு போச்சா? நாங்க தானே கேட்கிறோம். ஏன் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட்ட வழக்கில போய் நீங்க உச்ச நீதிமன்றத்தை போராடுறீங்க? மாநில காவல்துறை மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க அதை சரியா பண்ணுவாங்கனாலதானே அவங்க சிபிஐக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. மாநில காவல்துறைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை. ரெண்டாவது, கோர்ட் முதல் நம்பிச்சா உங்களை? உயர் நீதிமன்றம் உங்க மாநில காவல்துறை விசாரிச்ச பிறகுதானே தீர்ப்பு கொடுக்குது. உங்க மாநில காவல்துறைக்கு தானே முதல்ல புகார் போகுது. அந்த அண்ணா நகர் சிறுமியினுடைய வழக்கு. அதுல ஸ்டேட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே விசாரிக்கட்டும், வேற ஸ்டேட்டை சேர்ந்த அதிகாரிகள் விசாரிக்கட்டும் சொல்றாங்க. ஆமா, அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அதிகாரிகள் விசாரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இது கேவலம் இல்லையா உங்களுக்கு? இது ஒரு வெற்றின்னு வேற பேசிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி பேசுறாங்க வெற்றின்னு? நீங்க நினைச்சு பாருங்க, அந்த எஸ்ஐடி அந்த சிறப்பு புலனாய்வு குழு போடும்போது கூட அதிலே கூட தமிழ்நாட்டை சேர்ந்த காவல் அதிகாரிகள் இருக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுதுன்னா, இவர்களுடைய காவல்துறையும் உளவுத்துறையும் எப்படி இருக்குது அப்படிங்கறதுக்கான நேரடியான எடுத்துக்காட்டுகள் இல்லையா இவையெல்லாம்? ஏன் இதை நீங்க சிபிஐக்கு கொடுத்திருக்க கூடாது? கொடுப்பதில் என்ன பயம்? இப்ப இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு, விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது சிபிசிஐடிக்கு மாத்துறதாகட்டும், சிபிஐக்கு மாத்துறதாகட்டும், இது எல்லாமே திமுக அழுத்தம் கொடுத்தனாலையும் அங்க மாதர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் போராட்டம் நடத்தினால மட்டும்தான் இது நடந்துச்சு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு காமெடியான விமர்சனம் யோசிப்பாரு. இப்ப போராட்டங்கள் எல்லாத்துக்குமே நடக்குது. இப்ப அப்படின்னா நீங்க நீங்கள் சொல்லி எங்கள் ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெறாத விஷயங்கள், அல்லது நீங்கள் சொல்லி இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு செய்யாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக அழுத்தம் கொடுக்கலன்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாமா? இல்ல, காப்பாற்ற அதிமுக தரப்புல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டே எஃப்ஐஆர் எப்ப அவங்க இது பண்ணாங்க, எஃப்ஐஆரே பிப்ரவரி 24ஆம் தேதி தான் போட்டாங்க, அதுலயே ஒரு தாமதம் இருந்துச்சு அப்படின்றாங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க பத்திரிக்கையாளர், எஃப்ஐஆர் போட்டதுல தாமதம் இருந்துச்சா? இதை சட்டமன்றத்திலேயே ஸ்டாலின் பேசினார், சரிதானுங்களா? கடந்த சட்டமன்றத்தோட பழசெல்லாம் கூட இல்ல, சட்டமன்றத்துல ஸ்டாலின் சொன்னார். எங்கள் எதிர்கட்சி தலைவர் சவால் விட்டார். என்றைக்கு புகார் வந்திருக்கிறதோ அன்றைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதை நாங்கள் நிரூபித்தால் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அடுத்த நாளே எங்களுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் சபாநாயகரிடம் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்தார், கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்தார். பிப்ரவரி 24 புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிப்ரவரி 24 அன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்தது பிப்ரவரி 12. 12ஆம் தேதி நடந்த சம்பவத்தை அந்த குழந்தை அந்த பெண் வீட்டிலே பேசி அவர்கள் முடிவெடுத்து அவர்கள் புகாராக கொடுக்கிற நாள் 24 அன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றே சவால் விடுகிறேன். இந்த பொய்ய தைரியமா டிவி சேனல்ல கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், 24ஆம் தேதிக்கு முந்தைய புகார் காப்பி ஒன்றை திமுக வெளியிட்டால் பிறகு பேசு. அப்படின்னா இது அடிப்படையிலே பொய்யின் இல்லையா? நீங்க உங்களுடைய, நான் தெளிவா சொல்றேன் சார், நான் உங்களுக்கு சொல்றேன் இது நடந்தது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இது 2019 பிப்ரவரி மாதம் இந்த வழக்கு வருகிறது, இந்த பிரச்சனை அங்கே வருகிறது. இது வந்த உடனேயே அன்றைக்கு இவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுக. அவர்கள் வடநாட்டில இருந்து வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீம் இவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இதையே சட்டப்படியான பிரச்சனையாக அணுகுவதால் நமக்கு எந்த லாபமும் இல்லைங்கிறது இவங்களுக்கு சொல்றாங்க.
இதைய வந்து ஒரு அரசியல் இஷ்யூவா நம்ம இதை பயன்படுத்தி ஆகணும் என்பதை சொல்றாங்க. உடனடியாக இவர்கள் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தாண்டி இதுல குற்றவாளிகளே அந்த பகுதி, ஏன்னா நீங்க இங்க கொங்கு மண்டலம் குறிப்பா கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கிற பகுதி முழுக்க அதிமுகவினுடைய கோட்டை. நீங்க அங்க எப்படி வாக்குகள் வாங்க முடியும் அப்படின்னா, அங்க இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் பேரை எல்லாம் அடிச்சு விடுங்க இதுல. இதை ஒரு பிரச்சனை, இதுக்கான ஒரு டீம் செட் பண்ணப்படுது. அது திமுகவாக, அவர்களுடைய ஆதரவு பத்திரிகைகளாக, அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களினுடைய பல்வேறு அமைப்புகளாக இவர்கள் பிரித்து விடப்படுகிறார். இவங்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டு அவங்களுக்கும் அது தெரியாது. இங்க போய் செஞ்சவங்களும் அப்படி நினைச்சிட்டு தான் செஞ்சாங்க, இன்னைக்கும் நினைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் எல்லாமே அந்த பிரச்சாரத்துக்கு பலியானவர்கள் தான் இன்றைக்கு. ஆனால் நாங்கள் எதற்காக போராடினோம்னா, அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கு, நாங்கள் ஏன் அன்றைக்கு போராடினோம்னா, இந்த உண்மையான இவ்வளவு ஒரு காட்டுமிராண்டித்தனமான குற்றம் நடைபெற்று இருக்கிறது, இந்த குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும், இந்த அரசு இதை கோட்டை விட்டு விடக் கூடாது என்று சொல்லி எந்த அரசு நடந்தாலும் நாம் வலியுறுத்துவோம் இல்லையா, வலியுறுத்தினோம், போராடி. ஆனால் திமுக அன்றைக்கு இந்த அதிமுகவினுடைய பிரமுகர்களை குறிவைப்பதிலே காலந்தாழ்த்தி இந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. நான் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன், 24 புகார் வந்தது, 24 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் 2 காப்பியும் சபாநாயகரிடம் எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒப்படைத்திருக்கிறார். தைரியம் இருந்தால் திமுக காரர்கள் பிப்ரவரி 24க்கு முன்னால் கொடுக்கப்பட்ட புகாரினுடைய அந்த நகலை வெளியிட வேண்டும். ஏன் நான் இவ்வளவு அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன் என்றால், அந்த புகாரை கொடுத்தவர், அந்த முதல் புகாரை கொடுத்த அந்த தைரியமிக்க பெண்மணி, இந்த தீர்ப்புக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடுகிற தகுதி பெற்றிருக்கிற ஒற்றை நபர் என்று நான் கருதுகிற அந்த பெண், அவருடைய வழக்கறிஞர், அந்த முதல் நாள் தொடங்கி அவருக்கு தைரியம் கொடுத்து அவங்களை கொண்டு போய் புகார் கொடுக்க வைத்த வழக்கறிஞர் நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் தெளிவுபட சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் அந்த பெண்ணினுடைய நிலை என்ன என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். இது அப்பட்டமாக அதிமுகவை எதிர்ப்பதற்கு செய்யப்பட்ட வேலை. விக்டிமோட அண்ணன் தாக்கப்பட்டது, இது எல்லாமே வந்து அப்ப அதிமுக பீரியட்ல தான். அப்ப வந்து அங்க காவல்துறை வந்து கண்ட்ரோல் இல்லையா, முதலமைச்சரா இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவரோட கண்ட்ரோல் இல்லையா? அது ஒரு ரெண்டாவது, அது நம்ம பேசுவோம். நான் நீங்க சொல்றது மாதிரி அவர் தாக்கப்பட்டது, அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, அது ஒரு பெரிய சிக்கல். இப்ப பிரச்சனையே எங்க வந்து இதாச்சுன்னா, ஒரு கைகலப்பு நடக்குது. யாரு? இந்த பாதிக்கப்பட்டவரினுடைய உறவினர்கள் அவங்க வந்து இந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டவர்களோடு போய் அடிதடி ஒண்ணு நடக்குது. அவங்க கோபத்துல அடிக்கிறாங்க, இவர்களும் திருப்பி அடிக்கிறாங்க. இது முதல்ல வந்து காவல்துறைக்கு அடிதடி வழக்காகத்தான் தெரியுது. ஏதோ ஒரு அடிதடி நடந்திருக்கு. என்ன, இந்த அடிதடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வழக்கம் போல காவல்துறை. இதுல கைது செய்யப்பட்டவர்கள் இது கத்தியால் குத்தியோ அப்படியெல்லாம் பெரிய தாக்குதல்கள் நடைபெறாத காரணத்தால் கோர்ட் வந்து இவங்களுக்கு இயல்பா ஜாமீன் கொடுக்குது. ஏதோ ஒரு அடிதடி, அது யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கொஸ்டினை கிளப்புறாங்க, இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு சிண்டிகேட், எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இதுல வந்து உள்ள போறவர் ஜாமீன்ல வெளியே வராரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பவர் இல்லாம எப்படி இது நடக்கும், இது இப்படி சாத்தியம்? இது இந்த நம்ம சேனல் மூலமா நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். தயவு கூர்ந்து அதை எடுத்து அவங்க பார்க்கணும். அந்த ஜாமீன் வாங்கிட்டு வந்தவங்க யாருமே பாலியல் குற்றம், இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த வழக்குல ஜாமீன் வாங்கல. ஜாமீன் வாங்கியவர்கள் அடிதடி வழக்குல வாங்கினாங்க. அடிதடி வழக்கு என்பது நீங்க சாதாரணமா 2-3 பேர் சேர்ந்து கை வச்சுக்கிற போது பெரிய காயங்கள் இல்லை என்றால் கோர்ட் இயல்பா ஜாமீன் கொடுத்துரும். அன்றைக்கு நீதிபதிகளுக்கும் தெரியாது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, காவல்துறைக்கும் தெரியாது. அப்ப அதுல ஜாமீன்ல வரும்போது அதைத்தான் திமுக அந்த இடத்துல சரியா பயன்படுத்துது. குற்றவாளிகள் ஜாமீன்ல வந்துட்டாங்கன்னு சொல்றான். எந்த குற்றவாளியும் சொல்ல மாட்டேங்கிறான். பாலியல் குற்றவாளி வந்தானா இந்த அடிதடியில ஈடுபட்ட குற்றத்தை செய்தவர்களா, குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வந்தார்களா என்பதுதான் கேள்வி. அப்ப அது தனி வழக்கு. அது வந்து இவங்களுக்குள் நடந்த கைகலப்பு சம்பந்தமான வழக்கு. இந்த பாலியல் குற்ற வழக்குல இதனுடைய கைதுகள் தொடங்கப்பட்ட பிறகு இதுல யாரையும் காப்பாற்ற விரும்பினா, நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து சொல்லி பேசினார், திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களினுடைய மகன்கள் சம்பந்தப்பட்ட 1300க்கும் மேற்பட்ட பதிவுகள், வீடியோ ஆடியோ பதிவுகள் என்னிடம் இருக்கிறது. இன்னொரு கூடுதலா கேள்வி கேட்டேன், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லியிருக்கேன். பொள்ளாச்சி ஜெயராமன் இன்வால்வ் பண்ணி நிறைய இடங்கள்ல மிரட்டினாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. இது வந்து ஸ்டாலின் சொன்னார், 1300க்கும் மேற்பட்ட வீடியோ ஆடியோ இருக்கிறது. இது குறித்து அன்றைக்கு பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், இப்ப அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து தரேன். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ரத்தத்தில் கொஞ்சமாவது மானம் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோக்களை, உங்களிடம் இருக்கிற ஆதாரங்களை கொண்டு போய் சிபிஐயிடம் கொடுங்கள், நீதிமன்றத்தில் கொடுங்கள், சட்டமன்றத்திலே சட்டமன்ற பேரவைத் தலைவரிடம் கொண்டு போய் கொடுங்கள், பத்திரிகையாளரிடம் கொடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் சொல்வது பொய் என்று ஏற்றுக்கொண்டு விலகுங்கள் என்று சொன்னார்.
நான் இப்பொழுது கேட்கிறேன், வழக்கெல்லாம் முடிந்து தீர்ப்பு வந்து விட்டது, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட பிறகு ஒரே ஒரு ஆதாரத்தையாவது திமுக தரப்பிலே இருந்து சிபிஐயிடம் கொடுத்தார்களா? ஏன் கொடுக்கல? சொன்னது பொய்ங்கிறது வெளிப்பட திமுக ஆட்சி நடக்கிறதுனாலதான் இந்த கேஸ்ல வந்து ஒரு தீர்ப்பு வந்து விரைவா வந்திருக்கு. இதுவே ஏதோ இதை நம்ம முடிச்சிருவோம். இருந்து அதை முடிச்சிருவோம். அப்ப அதுக்கும் வரேன், உங்க கேள்விக்கு நான் வரேன். அப்படின்னா நீங்க சொன்னது பொய்ங்கிறத ஒத்துக்குதா திமுக? அப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் அரசியல் மேடையிலே, தேர்தல் பிரச்சார மேடையிலே நீங்கள் பச்சை பொய்யை பேசி ஒரு அதிமுகவுக்கு எதிராகத்தான் நீங்கள் அன்றைக்கு வேலை செய்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறதா? ஒன்று. இரண்டாவது, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு அழுத்தம் கொடுத்தார் சார்? நம்ம பேசணும்னா சங்கடத்துக்குரிய விஷயங்கள் நிறைய வெளிவந்து, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களிடம்தான் முதலிலே போய் சொல்லப்படுகிறது இந்த செய்தி. அவர்தான் அழைத்து, காவல்துறை அழைத்து வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு தகவல் வருதே, இது குறித்து விசாரிச்சிட்டீங்களா, வழக்கு பதிவு பண்ணிட்டீங்களா, நம்ம ஊருக்குள்ள எப்படி இப்படி ஒன்று வருது என்று கேட்டு முதலிலே நடவடிக்கை எடுக்க சொல்லி பேசியவர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கிற பொறுப்பிலே இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன். இதை அப்படியே அவர் மேலேயே திருப்பி விடுகிறார்கள் திமுக. நான் இந்த செய்தியை சொல்றேன். இதை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு நான் பொள்ளாச்சியிலே ஒரு பொதுக்கூட்டம் பேச போகிறேன். அந்த பொதுக்கூட்டத்திற்கு போவதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்கள் கிடைக்காம இதுல யாராவது குற்றவாளிகள் இருந்தாங்கன்னா நாம பேசவே முடியாது என்று சொல்லி எனக்கு அன்னைக்கு அந்த தகவல்களை கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வழக்கிலே தொடர்புடைய பாதிக்கப்பட்டிருக்கிற சில பேரோடும் அவர்களுடைய உறவினர்களோடும் நான் பேசி பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையிலே தான் அதிமுக என்பது எப்படி பலியாடாக இதிலே மாற்றப்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் நான் அதை பற்றி பேச தொடங்கினேன். அறம் இல்லாம குற்றவாளிகளை காப்பாற்ற நினைத்தெல்லாம் வாய் திறக்கிற தேவை யாருக்குமே இல்லை. இதை தயவுசெய்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த குற்றவாளிகள் என்பவர்கள் எல்லா கட்சியிலும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் திமுக இதுல செஞ்ச ஏன் மயூரா ஜெயக்குமார் அவர்கள் திமுகவின் கூட்டணி கட்சி காங்கிரசினுடைய கோவை தெற்கு வேட்பாளர் இதுல முதல்ல விசாரிக்கப்பட்டார் தொடக்கத்துல. எதுக்காக அவர் பேர் வந்துச்சு அதுல? அப்புறம் அவர் மேல் எந்த குற்றம் இல்லை என்றுதான் அவர் விடுவிக்கப்பட்டார். அவரும் திட்டமிட்டு அதிமுக காப்பாற்றி விட்டுருக்கா? அப்படின்னா அந்த பசங்க இவங்க சொல்லி எவனெல்லாம் கட்சியில் இருக்கிறான்னு சொன்னாங்களோ, திமுகவில் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறான்னு ஒருத்தர், அவனுக்கு தான் 5 ஆயுள். அதிமுக இருந்திருக்கிறான், பொறுப்புல சம்பவம் நடக்கிறப்ப அவர் இருந்தார் கட்சியில. யாரு? சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகுமே அந்த அவர் பேர் என்ன, சென்ட்ரல் அவர் ஒரு பேர் அந்த திமுகவினுடைய பொறுப்பாளர் அவருடைய மகனோடு இவன் கூடி குழாவி கொண்டு இருக்கிற படங்களை எல்லாம் நாங்களே வெளியிட்டிருக்கிறோம். திமுகவிற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் கட்சியிலே அவன் இருந்தான் என்று சொன்னால் இருந்தான், தவறு செய்திருக்கிறான், கட்சியை விட்டு நீக்குகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக அறிக்கை விடுவோம். அது எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை அவன் குற்றவாளி என்று தெரிந்த உடனேயே அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஞானசேகரனுக்கு சொன்னதை போல அவன் நெருக்கமா வந்திருப்பான், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பான், அமைச்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து கொடுத்திருப்பான், துணை முதலமைச்சரோட நின்று, ஆனாலும் அவன் கட்சி உறுப்பினர் இல்லைன்னு பச்சையா சொல்லுவாங்க. நீங்களும் நான் எப்படி செக் பண்ண முடியும்? ஆனா பொள்ளாச்சி இஷ்யூல பொறுத்த வரைக்கும் அருளானந்தம் அதிமுக மாணவரணியில் இருந்தவர் தானே, அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல? அதைத்தானே நானும் சொல்றேன். ஏன் மறுக்க முடியாது? ஏன்னா அவர் மாணவரணியில் இருந்தாரு, அவர் எடுத்த புகைப்படம்ல இருந்து எல்லாமே வெளியே வந்திருக்குல்ல. அதல்ல காரணம். ஏன் மறுக்க முடியாதுன்னா, அருளானந்தம் அவர்களை அந்த பொறுப்பிலே இருந்து நீக்கி எங்களுடைய தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அப்ப நீக்கிறோம் அப்படின்னா அவன் இருந்தங்காட்டி தான் நீக்க முடியும். அதுதான் இப்ப சாட்சி. பாரு, நீங்க நீக்கி இருக்கிறீங்க அப்படின்னா அவன் இருந்திருக்கான் என்று கேட்கிறார். வெறும் படங்கள் மட்டும் இருந்திருந்தால் இவங்களை பாரு, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இப்ப அவன் எங்க கட்சி இல்ல, அவன் எங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, எப்படியோ போட்டோ எடுத்திருக்கான், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லலாம். ஞானசேகரன் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி சொல்ல அதிமுக ஒரு நாள் விரும்புவதில்லை. கட்சியில இருந்தா என்ன, கட்சியில இல்லாட்டி என்ன, குற்றவாளி தானே, அவன் எந்த கட்சியில இருந்தா என்ன. இந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு அதிமுக முயற்சி பண்ணா அது அதிமுகவின் குற்றம், நான் ஏற்பேன். இந்த குற்றவாளி இந்த குற்றத்தை செய்வதற்கு அதிமுகவின் தலைவர்கள் யாராவது உதவி செய்திருந்தால் அது குற்றம், அந்த தலைவர்களும் குற்றவாளிகளாக்கப்பட வேண்டும், நான் ஏற்பேன். ஆனா அப்படி எல்லாம் எதுவுமே இல்லாம கட்சியில இருக்கிற ஒருத்தன் குற்றம் செய்திருக்கிறான், அது தெரிகிற போது அவன் கட்சியில இருந்து நீக்கப்படுகிறான். இப்ப இதைய திமுக இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயமா காட்டிட்டு இருக்குது. ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்குல நீங்க என்ன பண்ணீங்க? நீக்கப்பட்டார்ல. அப்புறம் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். குற்றவாளியா இருந்தவன் நீக்கப்பட்டான்ல.
இப்ப நாங்க இப்ப ஜாபர் சாதிக் விஷயத்துல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவன் குற்றச்செயலுக்கும் நீங்கள் துணை புரிந்திருக்கிறீர்களா, அவனுடைய பணம் உங்களிடம் இருக்கிறதா, மணி லாண்டரிங்ல அவனோடு சேர்ந்து நீங்க ஈடுபட்டீங்களாங்கிற கேள்வி தான் வைக்கிறோம். அதை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப அப்படி வைக்கப்பட்ட கேள்வி தான் நாங்க கிளியர் பண்ணிட்டோங்கிறோம். உங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்க, தொடர்பு இருந்தா நிரூபின்னு சொல்லி நாங்க விசாரிச்சா பிரச்சனை அது. ஏன் நாங்க விசாரிச்சா பிரச்சனை? இப்ப நேத்து கூட கனிமொழி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது வந்து சிபிஐக்கு கொடுத்ததுக்கு வந்து வெட்கப்படணும் அதிமுகங்கிறாங்க. ஏன் வெட்கப்படணும்? தமிழ்நாடு போலீஸே இது விசாரித்திருக்கலாம், அது எங்களுக்கும் தெரியும். எங்க ஆட்சியில போலீஸ் நல்லா தான் இருந்தது. சிபிசிஐடி விசாரிச்சிருக்கலாம், அன்னைக்கு போலீஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர்கள் விசாரித்து இந்த குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று சொல்லி இதே தண்டனை வாங்கி கொடுத்திருப்பார்கள். இருந்தாலும் கூட இன்னைக்கும் ஸ்டாலின் என்ன பேசிட்டு இருந்திருப்பாருன்னா, பாத்தீங்களா என்னாச்சுன்னு பாத்தீங்களா, நான் உண்மையான குற்றவாளி எல்லாம் தப்பிட்டான், இவங்க கிட்ட இருக்கிற போலீஸ் வச்சு இவங்களே விசாரிச்சு இவங்க ஆளுகள் எப்படி இவங்க மாட்டி விடுவாங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? குற்றச்சாட்டு உங்கள் மேல் என்று வந்தவுடன் ஒரு ஆளுகிற இடத்திலே இருக்கிற தலைமை என்ன முடிவு செய்ய வேண்டும்? என் மீதே, எங்கள் கட்சி மீதே குற்றச்சாட்டா? அப்படின்னா எங்க கட்டுப்பாட்டில் இல்லாத இன்னொருவர் வந்து விசாரித்து உண்மையை சொல்லட்டும். அவர்கள் யாரை குற்றவாளி என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்கிறோம் என்கிற முடிவை எடுத்தார். அதற்காகத்தான் சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டது. நேர்மை என்பதற்கு அர்த்தமே தெரியாத கனிமொழிக்கு இது புரியாது. இல்ல, தேர்தல் இருக்கிற சமயத்துல நம்ம கட்சிக்கும் இல்ல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுனாலதான் அவர் சிபிஐக்கு மாத்தினாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல, அதையும் கூடுதலா முன் வைக்கிறாங்கல்ல. ஐயோ, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2019 தேர்தல் முடிஞ்சு போயிருமா? 21 தேர்தல் வருது. தொடர்ந்து வரலாறு முழுக்க வந்துட்டே தான் இருக்க போகுது. 2000 எப்ப சிபிஐ வசம் கொடுக்கிறோம் என்று கையெழுத்து போட்டார்களோ அப்பொழுதே இந்த வழக்கில் அதற்கு பிறகு நாம் எதுவுமே செய்ய முடியாது என்பது ஒரு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னா சிபிஐ வசம் கொடுக்கிற போதே குற்றவாளி எவனாக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும், நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். அது தேர்தல் காலமா இருந்தா எந்த காலமா இருந்தா என்ன? நீங்க சிபிஐ வந்து வழக்கு விசாரிச்சு இவங்க சொன்ன மாதிரி அதிமுகவை சேர்ந்த 2-3 லீடர்ஸ் கைது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2020ல 2021ல கட்சி இருந்திருக்குமா? தனது கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமதான் சிபிஐக்கு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது இல்ல சார்? மறுபடியும் நான் சொல்றேன், காவல்துறை மீது நம்பிக்கை எங்களுக்கு இல்லாம இருக்காரு. குற்றச்சாட்டு எங்கள் மேல நீங்க பரப்பி விட்டது. அந்த குற்றச்சாட்டை நீங்க வலிமையா வச்ச பிறகு எங்கள் கண்ட்ரோல் இருக்கிற காவல்துறையை வச்சு நாங்க எப்படி விசாரிப்போம்? நீங்களே குற்றவாளிகள் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் ரைட், இன்னொரு ஏஜென்சி வந்து விசாரிக்கட்டும். நாங்கள் தூய்மையானவர்கள் என்பதை எங்கள் காவல்துறையே வைத்து நாங்கள் ஏன் எப்படி நிரூபிக்க முடியும்? நீ செய்திருக்கிற போலி பிரச்சாரம், நீ பொய்யானவன் என்பதை நிரூபிப்பதற்கே எனக்கு சிபிஐ என்றவர் தேவைப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு சிபிஐ இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்தபோது என்ன வந்திருக்கிறது? குற்றவாளிகளுக்கு தண்டனை மட்டுமா வந்திருக்கிறது? இந்த பொய்யர்களினுடைய பொய் முகமும் அல்லவா வெளிப்பட்டு இருக்கிறது. அதை மறைப்பதற்கு தான் இவ்வளவு பாடுபடுறாங்க. இவர்கள் சொன்னது அத்தனையும் பொய் என்பது இந்த தீர்ப்பிலே வெளிப்பட்டு இருக்கிறது. நீங்க பொள்ளாச்சி வழக்கு என்று சொல்லி, பொள்ளாச்சி பிரச்சனை என்று சொல்லி 2021 தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலும் இதை பேசினார்கள், அதை வாக்காக மாற்றினார்கள். ஆனால் பொள்ளாச்சியிலே அதிமுக வென்றது. இந்த பிரச்சனையை காட்டி வேறு இடங்களிலே இவர்கள் வென்றார்கள். இன்றைக்கு இவர்கள் சொன்னது அத்தனையும் பொய் என்பது வெளிப்பட்டு இருக்கிறது. இதை மறைப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். ஆளுக்கு ஒரு அறிக்கை விட்டு கொண்டு தெரியும். இப்ப இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அந்த சென்சிட்டிவான இஷ்யூ தான் பொள்ளாச்சி இஷ்யூ பொறுத்த வரைக்கும். சோ ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டியா இருந்த திமுக அதை கையில் எடுக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஆகட்டும், அண்ணா நகர் சிறுமி இஷ்யூ ஆகட்டும், நம்ம இப்ப ஆப்போனன்ட் பார்ட்டியா இருக்கப்ப ஏடிஎம்கே அதை கையில் எடுக்க தானே செய்யறாங்க. இது அரசியல்ல எல்லாரும் மாத்தி செஞ்சுக்கிறது அப்படின்னு தானே பொருள்படும். தவறே சொல்லலையே. நான் சொல்லுவது என்னன்னா, நீங்க திமுக போராடியது தவறுன்னு நான் சொல்றேன், திமுக வைத்த பொய் குற்றச்சாட்டுகள் தவறுன்னு சொல்றேன். இப்ப நாங்களும் போராடணும். நாங்க என்ன கேட்கிறோம்? அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் விஷயத்துல நாங்க ஏதாவது ஆதாரம், உங்களுடைய தலைவர்களோடு உங்கள் தலைவர் போய் அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு இல்லையா? வந்திருக்கீங்க. இந்த இடத்துலதான் ஒரு தெளிவு தேவைப்படுது. இப்ப இங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸும் பொள்ளாச்சி கேஸுமே நம்ம வந்து எடுத்துக்கோம். இப்ப ஞானசேகரன் வந்து குற்றம் சாட்டப்படுறார் அப்படின்னு நிரூபணமான உடனே 6 மணி நேரத்துல வந்து அவரை கைது பண்றாங்க, குண்டாஸ்ல போடுறாங்க. இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க. ஆனா பொள்ளாச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த அருளானந்தம் அப்படின்றவர் வந்து காப்பாற்றப்பட்டாரு, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் கைது செய்யப்படல. இந்த இடத்துலதான் அதிமுகவோட தோல்வி அப்படின்றது திமுகவோட கிளைமா இருக்கு. அதான் இப்ப 24ஆம் தேதி, பிப்ரவரி 24ஆம் தேதி புகார் கொடுக்கப்பட்டவுடன் எஃப்ஐஆர் போடப்பட்டு பிப்ரவரி 25 முதல் கைது நடந்திருக்கிறது. இந்த முதல் கைது நடந்த போது 2019 அதிமுக ஆட்சியில இந்த முதல் கைதோடு இவன் தான் குற்றவாளி, வேறு யாரும் பாதிக்கப்படவில்லை,
ஒரே ஒரு குற்றவாளி தான், இவனுக்கு 2 பேரும் தான் குற்றவாளின்னு சொல்லி இந்த வழக்கை அதிமுக முடித்திருந்தால் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா போயிருக்கும். அதுதான் இப்ப நடக்குது. திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டது ஒரே பெண் தான், ஒருத்தன் தான் குற்றவாளி, அவனை இவ்வாறு கைது செய்துட்டோம், முடிஞ்சதோட. ஏன் நாங்க அதுக்கு சிபிஐ கொடுத்தது நீயே சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிற? இப்ப நீ சில படங்களே அப்ப வெளியிட்ட, அவன் கட்சிக்காரங்கெல்லாம் இருந்திருக்கான், இவங்க கூட எல்லாம் இருந்திருக்கான், எங்க தலைவர்கள் மேல எல்லாம் குற்றச்சாட்டு வச்ச. இப்ப நாங்க வெளியிடல, அதுவா வருது அவனுடைய பேஸ்புக்ல இருந்து. அவன் உங்க அமைச்சர் அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற படம் வருது, உங்க துணை முதலமைச்சரோட நிக்கிறான், உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறான், உள்ளூருக்குள்ள அவன் பெரிய திமுக பிரமுகரா வளம் வந்திருக்கிறான். அவன் மீது குற்றச்சாட்டு முதல் தொடக்க நாளிலேயே என்ன சொல்லப்பட்டது? அவன் ஒரு சாரோட பேசினான்னு சொல்லப்பட்டது. இது முதல் முறை அல்ல, இது பல முறை நடந்திருக்கிறது என்று ரெப்யூட்டட் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்று சென்னை கமிஷனர் திரு அருண் அவர்கள் பேசிய பிறகு, அவர் பிரஸ் மீட் கொடுத்த பிறகு, உயர்நீதிமன்றத்துக்கு போய் தலையில குட்டு வாங்கி எஸ்ஐடி உயர்நீதிமன்றம் அமைச்சு அந்த எஸ்ஐடி விசாரணை பண்ண பிறகு என்ன வந்துச்சு? பத்திரிகைகள் என்ன செய்தி போட்டது? 9 காவல்துறை அதிகாரிகளோடு அவன் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று போட்டது. அந்த 9 பேர் யாருன்னு இப்ப தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தி டிபேட் சேனலுக்கு தெரியுமா? இப்ப இந்த சந்தேகங்களை நீ அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வைக்கப்பட்ட உடனேயே சிபிஐக்கு நாங்கள் கொடுத்தோமே, நீ ஏன் சிபிஐக்கு கொடுக்காம தயங்குறீங்கதான் கேள்வி. ஒரு ஞானசேகரன் இல்லை, ஞானசேகரனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சார்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றால் இது சிபிஐக்கு போகணும். இதைத்தானே வலியுறுத்துறோம். அப்ப நாங்க செய்தது பிழை என்று எந்த இடத்துல சொல்ல முடியும்? நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம், அதை நீ ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறோம். இப்ப இறுதியா ஒரு கேள்வி, இந்த பொள்ளாச்சி கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப அருண் சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்டை நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி, அப்ப அந்த பொள்ளாச்சி இஷ்யூ அப்ப பேசின பாண்டியராஜன் அவருடைய பிரஸ் மீட் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதுவும் விக்டிமோட பேரே அவர் சொன்னாரு. நம்மளோட ஜிஓலயே அதிமுக ஆட்சியோட ஜிஓலயுமே அந்த பேர் இன்ன வரைக்கும் நீக்கப்படாம இருக்கு. இது எல்லாமே பெரிய சர்ச்சைகள் கிளப்புனது இல்லை. இப்ப இது ஒரு நெரேட்டிவ் அப்படின்னா, இந்த ஞானசேகரன் மட்டும்தான் இருக்காரு, பின்ன யாருமே இல்ல அப்படின்ற அது ஒரு நெரேட்டிவ், திமுக பண்றது ஒரு நெரேட்டிவ்னா, ஏடிஎம்கே அப்ப பண்ணது ஒரு நெரேட்டிவ் தானே. இதுல ஏடிஎம்கே ஆட்கள் யாருமே இல்ல, இவங்க மட்டும் தான் தொடர்பு, இவங்க மட்டும் தான் இதுல முக்கியமான மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னு அவங்க சொன்னது அது ஒரு நெரேட்டிவ் தானே. நிச்சயமா அது ஒரு தவறு, அதை யாரும் மறுக்கல. நீங்க எஸ்பி பாண்டியராஜன் அன்றைக்கு செய்தது தவறு, அந்த ஜிஓல அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டது தவறு, அவை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதனுடைய காலத்தை தான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நிர்பயா வழக்கிற்கு பிறகு இப்படியான இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் அதிகாரிகளே அன்றைக்கு அந்த சட்டமுறைகளுக்கு பழக்கப்படாமல் இருந்த ஒரு காலம். நான் உண்மையா சொல்ற இதையே 2019 எஸ்பி பாண்டியராஜன் இந்த தகவலை வெளியிடுகிற போது நாம எல்லாம் அதை எதிர்த்து போராடி, எப்படி இப்படி நீ சொல்லலாம், இருக்கிற மற்ற பெண்களை வரவிடாமல் தடுக்கிறாயா, சாட்சியில வரவிடாமல் தடுக்கிறாயா என்று கேட்டோம். அப்படின்னா என்னன்னா, அதுல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்களா? யார்? அதிமுக அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது, இந்த எஸ்பி இருக்கிறார், நீங்கள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டது. நாங்கள் எந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை, இதோ சிபிஐயிடம் ஒப்படைக்கிறோம், எந்த சூழ்ச்சி இருந்தால் அதையும் சேர்த்து அவர்கள் கண்டுபிடிக்கட்டும்னு அவங்க ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. இந்த எஸ்பி பாண்டியராஜன் மீது தவறு என்று வந்தவுடன் அன்றைக்கு இருந்த அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது. அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்படுகிறார், எஸ்பிங்கிற பொறுப்புல இருந்து. சரிதாங்களா? கிட்டத்தட்ட ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி தான் அது, காத்திருப்போர் பட்டியலுக்கு போறது. அந்த எஸ்பி பாண்டியராஜன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் குற்றவாளி, அவர் செய்தது தவறு என்று நாம் சொன்னோம். குற்றவாளிங்கிற வார்த்தை பொறுத்தாது, தவறு என்று நாம் சொன்னோம். அப்படி தவறு என்று சொன்னோம்னா அவர் செய்த தவறுக்கு அன்றைய அரசு நடவடிக்கை எடுத்தது அவர் மீது. அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு போனார். இன்றைக்கு அந்த எஸ்பி பாண்டியராஜன் புதிதாக அமைந்திருக்கிற கொளத்தூர் மாவட்டம், அதிலே முதலமைச்சரினுடைய தொகுதி வருகிற கொளத்தூர் தொகுதி உள்ளடக்கிய அந்த பகுதியினுடைய டிசிபியாக, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கிறார். அவர் அந்த இடத்துக்கு எப்படி ப்ரமோட் ஆகி வந்தார்? அவர் குற்றவாளி என்று இன்றைக்கும் திமுக சொல்லுகிறது. அவர் அன்றைக்கு தவறு செய்தார் என்று. ஏன் இந்த 4.5 ஆண்டுகளில் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவரை கொண்டு இவ்வளவு உயரமான இடத்திலே அமர வைத்திருக்கு என்றால், அவர் செய்த குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா, அல்லது அதிமுக கொடுத்த தண்டனை சரிதான் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தானே அவர் தண்டனையை முடித்து விட்டார், எனவே அவருக்கு பொறுப்பு கொடுக்கலாம் என்கிற முடிவுக்கு வருகிறீர்கள். செய்த தவறுக்கு அவர் தண்டனை அனுபவித்த பிறகு நீங்கள் அது குறித்து எப்படி பேசலாம்? இல்ல, அவர் தண்டனை அனுபவிக்கவில்லை என்று நினைத்தால் அவருக்கு தண்டனை கொடுக்காமல் எதற்காக இந்த இடத்துல இவ்வளவு உயர்மான இடத்துல கொண்டு அவரை உட்கார வச்சு? உங்களுக்கு எதுக்கு? முதலமைச்சரின் தொகுதிக்குள்ளேயே எப்படி ஒரு டெப்டி கமிஷனர் ஆனார்? வெளிப்படையான பதில்கள் இருக்கிறது. இவர்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. பொள்ளாச்சி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத நல்ல விரிவா பதிவு செஞ்சீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ.